உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் எல்லோராலும் அறியப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்டத்தின் பின்னர் நேற்றைய தினம் 2 உயிரிழந்திருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள். விசேட அதிரடிப்படையினர் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று அந்த சிறைச்சாலை வளாகம் மற்றும் சிறைச்சாலையின் உள்ளக பகுதிகளை பாதுகாப்பாக அவருடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியதுடன் பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை யாவரும் அறிந்திருப்பீர்கள். அதில் 16 பேர் காயமடைந்ததாக தொடக்கத்தில் கூறப்பட்டது, பின்னர் அது 20 அதிகரித்திருந்தது. அதன் பின்னர் அந்த சூழ்நிலை ஓரளவுக்கு சுமூகமாக மாற்றப்பட்டிருந்தது. காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலைகளுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் பார்த்தால் இது இப்போதுதான் இலங்கையில் இடம்பெறுகிற புது சம்பவமா அல்லது புதியதொரு சம்பவமாக பதிவாகிறதா அல்லது அனுரவின் ஆட்சியில் தான் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டதா என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது. சிலரிடம் இப்போதுதான் இவை ஏற்பட்டிருக்கிறது, இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பலவீனப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இப்போதைய சூழ்நிலையில் இவை புதியதாக இருந்தாலும் 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் கைபேசிகள் மற்றும் போதைப் பொருளை தேடச் சென்ற பாதுகாப்பு படையினருக்கும் கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் அன்று வெளிப்படையாக 27 பேர் மரணித்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அது அதிகமாக இருந்தது. உலகளவில் 2012ஆம் ஆண்டு விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டதோடு மட்டுமல்லாது சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் எமிர் ரஞ்சன் என்பவருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏன் அதனை கூறுகிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தற்போதைய நீர்கொழும்பு சம்பவம் அதே போன்றதொரு சம்பவமாகத்தான் பதிவாகிறது. காரணம், தொடர்ச்சியாக துப்பாக்கி சித்தங்கள் கேட்டுக்கொண்டது. தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட சிறைச்சாலையின் வளாகம் மற்றும் சிறைச்சாலையின் அறைகள் இன்று திடீரென்று எப்படி இவ்வாறான ஒரு மிகவும் நெருக்கடியான நிலைக்குள் தள்ளப்பட்டது என்கின்ற போது இதற்கு பின்னணியில் சிறைச்சாலைகள் ஊழியர்கள் இருக்கிறார்கள், போதைப் பொருள் மாபியாக்கள் இருக்கிறார்கள், அதற்கு முப்பால் முக்கியமான எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். காரணம், இப்போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விவகாரம் பெரும் பூதாகரமான விசாரணையாக மாறி பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்பாராத கைதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கைதுகளில் இன்னும் பல யாருமே நம்பாத முகங்கள் எல்லாம் கைதாக போகிறது. நீங்கள் கேட்பது புரிகிறது. முன்னாள் ஜனாதிபதி அது வேற விடயம், இது வேற விடயம். அந்த முன்னாள் ஜனாதிபதியின் உறவினரின் சகோதரரின் மகன் கூட செவ்வந்தி விவகாரத்திலே சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்போது வரைக்கும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று இலங்கையிலே பல்வேறுபட்ட வகைகளில் பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டு அனைத்தும் தோல்வியடைந்திருக்கின்றன. காரணம், இலங்கையின் சட்டம் ஒழுங்கை குழப்புவதில் பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டன, அனைத்தும் வெற்றியளிக்காத சூழ்நிலையில் சிறைச்சாலையை மையப்படுத்தி இந்த விவகாரம் கையாளப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் சிறைச்சாலை வரலாற்றிலே யாரும் அறிந்திராத என்பதை விட 14 ஆண்டுகளின் பின்னர் 2012ஆம் ஆண்டுகளின் பின்னர் 14 ஆண்டுகள் கழித்து இந்த சம்பவம், மிக மோசமான கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று ஆரம்பமான இந்த மோதல் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது, உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இன்றைய தினம் இந்த செய்தி பதிவேற்றம் செய்யப்படும் வரைக்கும் 25 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பு தகவலும் அதில் 5 ஊழியர் என்ற தகவலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிகள் 5 மரணித்திருக்கின்றார்கள், 20 சிறை கைதிகள் மரணித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதிகளவான மரணிப்புகள் அங்கு இடம்பெற்றதாகத்தான் கூறப்படுகிறது. பிரபல பாதாள உலகக்குழு கும்பலின் முக்கிய உறுப்பினர் அல்லது மூளையாக செயற்படக்கூடிய புரு முனா என்பவருடைய நெருங்கிய தொடர்புடைய சுரேஷ் என்கின்ற போதைப் பொருள் கடத்தல்காரரே இந்த வன்முறைகளுக்கு தலைமை தாங்கியதோடு மட்டுமல்ல, இந்த வன்முறைகளின் மூளையாக செயற்பட்டதாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்குள் நடந்த காட்டி கொடுப்பு அல்லது போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்குள் அண்மை காலங்களிலே இடம்பெறுகின்ற தொடர்ச்சியான கைதுகளின் பின்னணியில் இருதரப்புகளின் பகையே சிறைச்சாலையில் தீர்த்து கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று நடந்த ஆரம்ப கட்ட மோதலில் 2 கைதிகள்
மரணமாகின்றார்கள், 20 பேர் காயம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் 38 பேர் ஒட்டுமொத்தமாக காயமடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த இன்று 25 என்று கூறப்படுகிற தொகை என்பது சில வேளைகளில் 40 பேரை அண்மித்து செல்லுகின்றது அல்லது அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. மரணித்தவர்களின் தொகை என்பது இன்று காலை கைதுகளுக்கு நேற்று சம்பவம் முடிவடைகிறது. இன்று காலை சிறை கைதிகளுக்கு உணவு வழங்க சென்ற போது மீண்டும் ஒரு வன்முறை வெடிக்கின்றது என்று கூறப்படுகிறது. இந்த வன்முறை வெடிக்கப்பட்ட போது இன்று சிறைக்குள் உணவு கொண்டு செல்லுகின்ற போது ஆக்ரோஷம் அடைந்த கைதிகள் சிறை அதிகாரிகளை தாக்கி துரத்தியதோடு அவர்களிடமிருந்த துப்பாக்கிகளையும் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளின் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாகவும், ஏன் கைப்பற்றப்பட்டது என்றால் ஏற்கனவே அவர்களிடம் துப்பாக்கி இருந்திருப்பதாகத்தான் இப்போது சந்தேகிக்கப்படுகிறது. அந்த துப்பாக்கி வழங்கியது யார்? 2012ஆம் ஆண்டு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு எதிரான ஒரு மரண தண்டனை தீர்ப்பு இருக்கிறது. இந்த விவகாரத்தின் பின்னணியில் யார் செயற்பட்டு இருக்கின்றார்கள், யார் மரண தண்டனையில் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட போகிறார்கள் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் பலரிடம் இருக்கிறது. காரணம், கைதிகளை வழிநடத்தக்கூடிய அல்லது சிறைகளுக்குள் இந்த கைதிகளை இவ்வாறான நாசகார செயற்பாடுகளுக்குள் செயற்படுத்தக்கூடியது யார் என்றால் ஒரு சில சிறை அதிகாரிகள் என்றுதான் கூறப்படுகிறது. இதன் போது அதிகாரிகள் தற்காப்புக்காக குறைந்தபட்ச பலத்தை பிரயோகித்தே கைதிகளை கட்டுப்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள் சிறை அதிகாரிகள். ஆனால் அது கட்டுப்படுத்த முற்பட்ட போது அவை கைமீறி சென்று விட்டது. கைதிகள் சிறைச்சாலையில் உள்ள விசேட அறைகளுக்குள் சுவர்களை உடைத்து அங்கிருந்த விசேட கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியது. சிறைச்சாலையில் இருந்த மற்ற கைதிகள் மீது இந்த போதைப் பொருள் கடத்தல் கைதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள். மற்றொரு குழுவினர் போதை ஏற்றக்கூடிய நோக்கத்தில் அல்லது போதைக்கு அவர்கள் அடிமையானவர்கள் சிறைச்சாலையில் இருந்த மருந்தகங்களுக்குள் புகுந்து அங்கிருந்த வலி நிவாரணிகள் மற்றும் அதிகளவான தூக்க நிவாரணி மாத்திரைகளை எல்லாம் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு இந்த காணொலியில் பார்க்கலாம், ஒரு பெண் ஒருவர் களத்திலே வைத்தியர் பயன்படுத்தக்கூடிய அந்த பரிசோதனை கருவியை பொருத்தியவனும் இருக்கிறார். இன்று காலை மீண்டும் மோதல் வெடிக்கின்றது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இப்போது வரைக்கும் 25ஆக அதிகரிக்கின்றது. காயமடைந்தது சுமார் 100 பேர் வரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதிகரிக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் 13 கைதிகள் அவசரமாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் காயமடைந்தவர்கள். கைதிகள் கட்டுப்பாட்டை மீறி வன்முறையில் ஈடுபட்டதை தொடர்ந்து நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக உடனடியாக விசேட அதிரடிப்படையின் சிறப்பு கமாண்டோ பிரிவினர் களமிறக்கப்படுகின்றார்கள். சிறப்பு கமாண்டோ படையினர் இங்கு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் அல்லது சிறைச்சாலை நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கவனக்குறைவுதான் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம். நேற்று ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது என்றால் நேற்று நள்ளிரவாக சிறைச்சாலைகளுக்குள் விசேட அனுமதி ஒன்றை பெற்று அங்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது அங்கிருந்த அறைகள் பரிசோதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இன்றைய சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளுக்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறார்களா, எதிர்க்கட்சிகளின் அடிமையாக இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. என்னென்றால் வெளியிலே இடம்பெறுகின்ற கைது அல்லது வெளியிலே இருக்கக்கூடிய சுமூகமான சூழலை குழப்புவதாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது என்பதுதான் இப்போது திட்ட தெளிவாக தெரிகின்றது. சிறைக்குள் நிலவும் அசாதாரண சூழலை கண்காணிப்பதற்காக இலங்கை விமானப்படையும் களமிறக்கப்படுகிறது. விசேட அதிரடிப்படையினர் இலங்கை விமானப்படையினர் களமிறக்கப்படுகிறார்கள். சம்பவ இடத்துக்குள் நுழைந்த விசேட அதிரடிப்படையினர் உடனடியாக அந்த கதவுகளை திறப்பதற்கு முற்பட்ட போது திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதோடு மட்டுமில்லாமல் தற்காப்பு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு சிறைகளுக்குள் விசேட அதிரடிப்படையினர் செல்லுவதற்கு முன்னதாக விமானப்படையினுடைய உதவி வேண்டப்பட்டிருக்கிறது. உடனடியாக விமானப்படையைச் சேர்ந்த 2 சிறப்பு ட்ரோன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. உள்ளக ரீதியான நடவடிக்கைகள் நோட்டமிடப்பட்டிருக்கிறது. ட்ரோனின் உதவியோடு தான் இந்த நாசகார வேலைகளில் ஈடுபட்டவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டார்கள். ட்ரோனின் உளவு நடவடிக்கைகள் அந்த இடத்திலே பெரும் உதவியாக விசேட அதிரடிப்படையினர் எவ்வாறு தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எவ்வாறு தாக்குவார்கள் என்பதை இவர்களால் அறிய முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த சுவர்களும் கதவுகளும் பலம் பாய்ந்தவையாக இருக்கின்றன. உடனடியாக ட்ரோன் அனுப்பப்பட்டு தகவல்கள் பெறப்பட்ட கையோடு உடனடியாகவே ஹெலிகாப்டர் விசேட உலங்கு வானூர்தி 412 பெல் ரக உலங்கு வானூர்திகள் அனுப்பப்பட்டு வான்வெளி கண்காணிப்பும் பெறப்படுகின்றது. வான்வெளியிலே உலங்கு வானூர்திகளும் வட்டமிட்டு அவையும் தன்னுடைய விசேட கவனிப்பை மேற்கொண்ட போதுதான் உடனடியாக அங்கு விசேட அதிரடிப்படையினர் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தாக்குதலை பொறுத்தவரையில் சொல்ல போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரும் முற்றுகையாகத்தான் இருந்தது. இந்த முற்றுகையை உடைத்து உள்ளுக்குள் விசேட அதிரடிப்படையினரை அனுப்புவதில் அல்லது அழைத்து செல்வதில் இம்முறை பெரும் பங்கு வகித்திருக்கிறது விமானப்படையினுடைய
ட்ரோன் மற்றும் பெல் 412 உலங்கு வானூர்தி என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த வன்முறைக்கு ஆதரவாக சிறையில் இருந்த பெண் கைதிகளும் சிறைச்சாலை கூரையின் மேலேறி இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தான் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய மருந்தகங்களை உடைத்தவர்கள். அந்த மருந்தகங்களை உடைத்து மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்டவர்கள் இவர்கள் என்றுதான் இப்போது கூறப்படுகிறது. சிறைச்சாலைக்கு வெளியே திரண்டிருந்த கைதிகளின் உறவினர்கள் பலர் கூச்சலிடுகிறார்கள், பலர் அழுகின்றார்கள். அவர்கள் உறவினர்களுக்கு என்ன இடம்பெற்றது என்று தெரியாது, அவர்கள் ஒரு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது போலீசாருடைய தலையீட்டினால் இப்போது உறவினர்கள் கைதிகளை வைத்தியசாலையில் பார்ப்பதற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிறைச்சாலையை பொறுத்தவரையில் வெளிநாட்டு கைதிகளும் இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் போது பிரித்தானிய கைதி ஒருவரும் அதில் இருந்ததாக கூறப்படுகிறது. வழக்கில், அதாவது போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 வயதுடைய பிரித்தானிய கைதி ஒருவரும் பாதுகாப்பாக இருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். வெளிநாட்டு கைதிகளும் அங்கு இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் சிறைச்சாலை காவல் அதிகாரி சவேந்திர பம்ஷா என்கின்ற 5 உயிரிழந்திருக்கிறார்கள், ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். கடும் பாதுகாப்புடன் இப்போது அந்த சிறை கைதிகள் வேறு ஒரு சிறைக்காக அழைத்து செல்லப்படுகின்ற போது மக்கள் தொடர்ச்சியாக அழுகுரலோடு அந்த பேருந்தை பின்தொடர்ந்து ஓடுகிற காட்சிகளையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். போலீஸ் தரப்பில் பேச வல்லவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று கைதிகளுக்கு வழமை போன்று காலை உணவு வழங்க சென்ற போதுதான் ஆயுதங்களை பறித்தார்கள், தாக்குதல்களை நடத்தினார்கள், தீவிரமான ஒரு நிலை ஏற்பட்டது. அங்கு முருகல் நிலைக்கு காரணம் கைதிகளுடைய மனநிலை தான். அவர்கள் தொடர்ச்சியாக பிரதான வாயிலை உடைத்து வெளியேறுவதுதான் திட்டமாக இருந்தது என்று அவர் கூறுகிறார். அதனுடைய பின்னணி தகவல்களும் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் கூறுகிறோம். சிறை உடைப்பு என்பது எதற்காக திட்டமிடப்பட்டது, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இதனுடைய சதி திட்டத்தில் மூளையாக செயற்பட்டது சுரேஷ் எனப்படக்கூடியவர் மட்டுமா அல்லது வேறு யாருமா என்கின்ற பலத்த சந்தேகங்கள் இப்போது எல்லோரிடமும் எழுந்திருக்கிறது. අපි ආයතනය යම්කිසි තත්ත්වයකට බන්ධනාගාර நாம் சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தோம். இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகளுக்கு காலை உணவை வழங்குவதற்காக சென்றிருந்தனர். இதன்போது மீண்டும் கைதிகளுக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. இதன்போது அங்கிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகள் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்தனர். இவ்வாறு முரண்பாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்த அதிகாரிகள் மீது கைதிகள் தாக்குதல் நடத்தினர். இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கான அதிகாரிகள் சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிற்பகுதிக்கு வர முயற்சித்தனர். அதன்போது கைதிகள் அந்த அதிகாரிகளை துரத்தி சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் அந்த பிரதான கதவினையும் உடைக்க கைதிகள் முயற்சித்தனர். இதன்போது கைதிகள் பிரதான கதவினை உடைத்து எறிவதனை தடுப்பதற்கு அதிகாரிகள் முயற்சித்தனர். இதன்போது மீண்டும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பெரும் எண்ணிக்கையிலான கைதிகள் தாக்குதல் நடத்தி, இதன்போது எமது சிறைச்சாலை அதிகாரிகள் குறைந்த அளவு பலத்தை பயன்படுத்தி கைதிகளை கட்டுப்படுத்த முயற்சித்துள்ளனர். இதன்போது அதிகாரிகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டன. இவ்வாறு காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்துள்ளதாக எமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சிறைச்சாலையில் இடம்பெற்ற நிலைமைகள் தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார
ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவலிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட பாரிய வன்முறை மற்றும் அதன் விளைவாக நேர்ந்த உயிரிழப்புகள் குறித்து நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார தனது ஆழ்ந்த இரங்கலையும் அதிர்ச்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகிறார். இச்சம்பவத்துக்கு அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்கின்ற வகையில் தான் பொறுப்பேற்பதாகவும் கூறியிருக்கிறார். இலங்கையிலே ஒரு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ஒரு சம்பவத்துக்கு தானே முழு பொறுப்பு ஏற்பதாக கூறியிருக்கின்றமை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் சிறைச்சாலையின் நிலைமை தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதற்கு மனித உயிர்களின் இழப்பை எந்த வகையிலும் யாரும் நியாயப்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டியவர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் கூறியிருக்கிறார். அவருடைய காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கு. මේ වෙලාවේ තත්ත්වය සමනය වෙලා තියෙනවා. නමුත් මට කියන්නට ඕන අපි විශාල වශයෙන් කම්පනයකට ලක් වෙලා ඉන්නවා. විශාල කනගාටුවක් කම්පනයක් තිබෙනවා. මොකද රැඳවියුමේ ගිහිල්ලා තියෙනවා. ඊට අමතරව කාර්ය මණ්ඩලය මිය ගිහිල්ලා තිබෙනවා. ඒක රැඳවියුද කාර්ය මණ්ඩලයේද කියන එක නෙමෙයි අපේ තියෙන ප්‍රශ්නේ. இப்போது இருக்கக்கூடிய சம்பவம் என்னவென்று சொன்னால், இன்று பூரண கட்டுப்பாட்டுக்குள் அந்த சிறைச்சாலையை கொண்டு வர முடியும் என்றால், இந்த விடயத்தை நேற்று சம்பவம் இடம்பெற்றவுடன் எடுத்திருந்தால் நேற்று நள்ளிரவே சிறைச்சாலையில் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கப்படும். ஆனால் ஏன் அவை தவிர்க்கப்பட்டது? அல்லது சிறைச்சாலையின் தரப்பில் நேற்றைய இடம்பெற்ற சம்பவம் என்பது ஒரு சாதாரணமான அறிக்கையாகவா அன்று உங்கள் கைகளுக்கு கிடைத்தது? அல்லது நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் எந்த வகையான அறிக்கைகளை வெளியிட்டார்? நேற்றைய சூழ்நிலை ஏன் ஒரு பெரியதொரு சம்பவமாக அவர்களால் பார்க்கப்படவில்லை என்கின்ற சந்தேகமும் இங்கு வலுவாக எழுந்திருக்கின்றது. 2 சம்பவங்கள் இடம்பெறுகிறது. நேற்றைய தினம் சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இன்று காலை இடம்பெற்ற சம்பவத்துக்கு உடனடியாக சிறைச்சாலை அதிகாரிகளால் போலீசார் அழைக்கப்படுகிறார்கள். போலீசாரால் நிலைமை சமாளிக்க முடியாமல் போகிறது. விசேட அதிரடிப்படையினரால் அழைக்கப்படுகிறார்கள். விசேட அதிரடிப்படையினரால் நிலைமை சமாளித்து உள்ளே செல்ல முடியாமல் போகிறது. ஆனாலும் கூட இந்த நிலைமைகள் எல்லாம் கைமீறி சென்ற போது கொழும்பை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய விசேட அதிரடிப்படை STF-னுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய சமந்த டி சில்வா அவர்கள் உடனடியாகவே களம் இறங்குகின்றார். அவர் களம் இறங்கிய போதுதான் உடனடியாக இந்த நிலைமை அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் அந்த களத்துக்கு சென்றவுடன் அல்லது இந்த களத்தை பரிசோதித்தவுடன் உடனடியாக இது தம்மால் கையாள முடியாத நிலைக்குள் சென்று விட்டது, இது கைமீறி சென்று விட்டது என்று அறிந்த அவர் உடனடியாகவே அவர் அந்த பணிகளை இராணுவத்தினர் மற்றும் சிறப்பு கமாண்டோக்கள் விமானப்படையின் உதவிகளை எல்லாம் வேண்டியிருக்கிறார். அவருடைய முயற்சியால் தான் இவை முறியடிக்கப்பட்டது என்றுதான் கூறப்படுகிறது. போலீஸ் விசேட அதிரடிப்படை STF-னுடைய தலைமை அலுவலகத்துக்கு தகவல் சென்றவுடன் அவர் உடனடியாக இன்று களத்துக்கு இறங்கி இருக்கிறார். நேற்றைய தினம் இந்த நிலைமை இவ்வளவு ஒரு பாரதூரமான விடயம் என்கின்ற அறிக்கை அரச தரப்புக்கும் மற்றும் பாதுகாப்பு தரப்புக்கும் சிறைச்சாலை தரப்பால் அனுப்பவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இங்கு முன்வைக்கப்படுகிறது. அதனுடைய உண்மை நிலைமை என்ன என்பது தொடர்பில் அரசுதான் தன்னுடைய அறிக்கையை முழுமையாக கூறவும். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை உடனடியாக அவதானித்த ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக முறையான விசாரணையை மேற்கொண்டு சம்பவத்துக்கான காரணங்கள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்காக அமைச்சரவை உடனடியாகவே என்று கூடியிருந்தது. இந்த அமைச்சரவையின் முடிவுகளின் அடிப்படையில் அல்லது இந்த அமைச்சரவை அனுமதியின் அடிப்படையில் இந்த ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கான குழுவின் தலைவராக. அதனோடு ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மிலிந்த குணத்திலக மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மொஹான் வீரகோன் ஆகியோர் இந்த குழுவில் அடங்குகிறார்கள். இக்குழுவினால் இச்சம்பவம் தொடர்பான அனைத்து விடயங்களும் விரிவாக ஆராயப்பட்டு பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை விரைவாக அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 3 அடங்கிய குழு உடனடியாக இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கின்றது. இப்போது நீங்கள் இந்த காணொளிகள் அல்லது இப்போது இதில் இடம்பெற்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இப்போது எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சந்தேகம் என்னவென்று சொன்னால், முதலில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது போலீசாரா கைதிகளான்று?
நேற்றைய தினம் இந்த சூழ்நிலை மாறி இடம்பெறுகிறது. போலீசார் அந்த இடத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக வான் நோக்கி துப்பாக்கி வெட்டுக்களை தீர்க்கின்றார்கள். உள்ளிருந்தவர்கள், தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் பலத்த அங்கிருந்த பொருட்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் முதலில் துப்பாக்கி பிரயோகம் கைதிகள் தரப்பால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையில் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஒரு முன்னாள் ஜனாதிபதி விரைவில் கைது செய்யப்பட இருக்கின்றார். இன்னும் இந்த வாரம் அல்லது வருகின்ற வாரம் அவர் தடுப்பு காவலுக்கு செல்ல இருக்கின்றார். போதைப் பொருளோடு தொடர்பான பல அரசியல் பிரமுகர்கள் கைது செய்வதற்கான நேரத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். கைதுகள் உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மறுபுறத்திலே பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதிகளின் புதல்வர்கள் பலர் சிறை செல்ல போகிறார்கள். முன்னாள் அரசியல் பிரபலங்கள் பலர் லஞ்ச ஊழல் மற்றும் பல்வேறுபட்ட தொடர்புகள், போதைப்பொருள் விநியோகத்தோடு தொடர்பானவர்கள் உள்ளே செல்ல போகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் இலங்கையின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கை எவ்வாறு சீர்குலைப்பது என்ற கடும் யோசனை அல்லது கடுமையான விவாதங்கள் எல்லாம் ரகசியமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது எல்லாவற்றுக்கும் கைகூடவில்லை. சுரேஷ் அளவுக்கான உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அவர் பல்வேறுபட்ட போராட்டங்களில் ஈடுபட்டார் சிறைக்குள் இருந்து. எவையும் கருத்தில் எடுக்கப்படவில்லை. நீதிமன்றம் அதனை வேறு ஒரு விதமாக கையாண்டு நகர்த்தி விட்டது. எல்லாமே தோல்வியுற்ற நிலையில் அடுத்த கட்டமாக இவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இது போதைப் பொருள்காரர்கள் முதன்மையாக இருந்தாலும் அவர்களோடு தொடர்பான அரசியல்வாதிகளுக்கும் இதில் பெரும் பங்கு இருக்கின்றது. அவர்கள் எடுத்த அடுத்த ஆயுதம் தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த சிறை உடைப்பு. அதாவது பிரதான நுழைவாயில் பகுதி இறுதி நிமிடம் வரையும் உடைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விமானப்படையினுடைய ட்ரோன் கருவி மற்றும் பெல் 412 உலங்கு வானூர்தியினுடைய உதவியோடு தான் விசேட அதிரடிப்படையினர் உள்ளே நுழைகின்றார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த சிறைச்சாலைக்குள் ஆக குறைந்தது 2400க்கும் மேற்பட்ட கைதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த சிறைச்சாலை உடைத்து கைதிகள் வெளியேற்றப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. இதற்கான சதி திட்டம் சர்வதேச அளவிலும் தீட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் போதைப் பொருள் விநியோகஸ்தர்கள் பலர் இன்று சிறைக்குள் சென்று விட்டார்கள். அனைவரையும் அடைத்து விட்டார்கள். அதனோடு தொடர்பான பலர் இன்று கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அவர்களுக்கான சப்ளை, அதாவது விநியோக பாதை முழுமையாக தடைப்பட்ட போதுதான் அவர்களுக்கு இடையில் ஒரு பதட்டம் ஏற்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டுதான் இப்போது இவ்வாறானதொரு அபரீதமான முடிவு இந்த உள்ளிருந்தும் வெளியில் இருக்கக்கூடியவர்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை பல்வேறுபட்ட மட்டங்களிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் உள்ளிருந்த துப்பாக்கிகள் இயங்கியது எப்படி என்கின்ற போது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அதில் தொடர்பு இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு இவ்வாறு சிறை போராட்டம் அல்லது சிறைச்சாலை வன்முறையின் போது ஒரு சிறைச்சாலை ஆணையாளர் தொடர்பட்டாரோ அதுபோன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்திலும் ஒரு ஆணையாளர் தொடர்பட்டிருக்கின்றார். ஒரு இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பட்டிருக்கிறார்கள். பலர் இதனோடு தொடர்புபட்டவர்களாக இருக்கிறார்கள். நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து மக்களை வேறு திசைகளுக்குள் நகர்த்துவது. இன்று நீர்கொழும்பு பகுதியிலே மக்கள் ஒரு அதிருப்தியான வகையில் வந்திருக்கிறார்கள். பொருட்களுக்கு விலைகளை குறைக்க வேண்டும், பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது, மக்களின் வரிச்சுமை அதிகரிக்கிறது என்ற போதெல்லாம் மக்கள் கவனம் செலுத்தவில்லை. அதற்கு அப்பால் பல்வேறுபட்ட போராட்டங்கள் எதிர்க்கட்சியால் சற்று முயற்சி செய்து பார்க்கப்பட்டு அனைத்துமே தோல்வியுற்ற நிலையில் இது ஒரு முயற்சியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறை உடைப்பு என்பது அந்த நாட்டிலே ஒரு வன்முறைக்கான அறிகுறியாகத்தான் சர்வதேச அளவிலே பார்க்கப்படுகிறது. எனவே இலங்கையில் ஒரு வன்முறை ஏற்படும் என்பதை நாம் இந்த தளத்திலே தொடர்ச்சியாக கூறி வருகிறோம். இந்த அரசை நீண்ட நாளைக்கு அனுமதிக்க கூடாது என்பதிலே அங்கு இருக்கக்கூடிய பலர் குறியாக இருக்கிறார்கள். இப்போது நாளைய தினம் நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட போகிறது. நாடாளுமன்றத்திலே பிரதான விவாதம் சிறைச்சாலைகள் தொடர்பான விவாதமாகத்தான் இருக்க போகிறது. ஊழல்வாதிகளை பற்றி கதைக்க முடியாது. ஊழல் செய்தவருடைய அடுத்த கட்ட அதாவது அந்த விசாரணை அதிகாரிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய முழு கட்டமைப்புகளையும் குழப்புகின்ற வேலையில் தான் இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை சுமூகமாக சென்றால் விசாரணை செல்லும். இப்போது சிறைச்சாலை பற்றி விசாரிக்க வேண்டும். விசேட அதிரடிப்படையினரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் இதை சிறைச்சாலைகளுக்குள் சென்று விசாரிக்க வேண்டும். அப்படி என்றால் அங்கு இருக்கக்கூடிய விசாரணைகளில் தொய்வு வரும். அந்த தொய்வு வருகின்ற போது பாருங்கள், எங்களை இவர்கள் கைது செய்ய முற்பட்டார்கள், ஆதாரங்கள் இல்லாதால் கைது செய்ய முடியவில்லை என்று அங்கு கூறுவார்கள். எனவே நாட்டை இப்போது குழப்பி விட்டார்கள். இந்த குழப்பம் பெரிய அளவில் குழப்பமாக மாறப்போகிறதா அல்லது சட்டம் ஒழுங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பது போன்று முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டதா அல்லது சட்டம் ஒழுங்கு? ஆனால் இந்த சிறைச்சாலைகளுக்குள் ஆயுதம் சென்றதில் முன்னாள் படையினர் மட்டுமல்ல, இந்நாளில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில படையினருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அவையும் இப்போது விசாரணைகளுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நீர்கொழும்பு சிறைச்சாலை தகர்ப்பு அல்லது உடைத்து வெளியேறுகின்ற முயற்சியை முறியடித்தது
குறிப்பாக இதில் விசேட அதிரடிப்படையினருக்கு உதவியாக இருந்த விமானப்படையினர் என்றுதான் இறுதி தகவல்களும் ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு விசேட அதிரடிப்படையினரும் விமானப்படையினரும் இந்த முயற்சியை எடுக்காது விட்டிருந்தால் ஆக குறைந்தது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான கைதிகள் சிறைச்சாலை உடைத்து வெளியேறி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில் அவை தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைகள் எந்த அளவில் செல்ல போகிறது, விசாரணைகளுக்கான மூலங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டன என்று கண்டுபிடிக்கப்படுமா, இதன் மூளையாக சுரேஷ் என்கின்ற நபர் செயற்பட்டாரா அல்லது அவருக்கும் உதவியாக யார் யார் இருந்தார்கள், இதன் பின்னணிகள் என்ன என்பது தொடர்பில் எல்லாம் பல்வேறுபட்ட குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் இது தொடர்பான முழுமையான தகவல் கிடைக்கப்பெறும் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.